மாமன்றத்தை வெளிநடப்பு பண்ணுறோம். இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் வரோம். எங்களுக்கு இருக்க எங்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அண்ணனுடைய போட்டோவை மாற்றி கொடுங்க. நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். ஆனால் இந்த மாமன்றத்துக்கு செய்த துரோகத்தை கண்டித்து துணை மேயர்கள் கையெழுத்து 17 கையெழுத்து போடாத துரோகத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அனைத்து பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எங்களுடைய அதிமுக சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நடந்த ஒசூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு வேண்டியது, எங்களுடைய வார்டுக்கு தேவையானது, எங்களுடைய அனைத்து கார்ப்பரேட்டர்களும் குறைகளை கேட்டினார், கூறினோம். சிறிது குறைகளை அவர்களும் செய்து கொடுத்தார்கள், எங்களுக்கும் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அதிகாரிகளோ போன ஆட்சியில் பாரபட்சம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறினோம். இருந்தாலும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தாங்க, அதிமுக காரங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல. அதை நாங்கள் இன்றைக்கி கண்டித்து கேட்டோம். கேட்கும் பொழுது அப்படியே அவங்க சொன்னாங்க கிடச்சாச்சுனாங்க. நாங்கள் இருந்துட்டு இல்லை எங்களுக்கும் சேர்ந்து தான் நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கொஞ்சம் சப்ஜெக்டெல்லாம் கொடுத்தோம். செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய ஃபோட்டோவை அங்கே வைக்கணும்னு சொன்னோம். ஃபஸ்ட் ஆகிறதுல நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள்லாம் பேசணும். இல்லைனா உங்கள் ஃபோட்டோவை எடுங்க, எங்கள் ஃபோட்டோவை நாங்கள் வைக்கிறதில்ல, நீங்களும் வைக்காதீங்க, எங்களும் முன்னாள் முதலமைச்சர் தானே, நாங்களும் அதிமுக தானேன்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க ஒத்துனாங்க. அவங்க இப்போ வரும்போது எங்களுடைய துணை மேயர் ஆனந்தையா அவர்கள் இந்த மாமன்றத்துக்கு 17 மாமன்ற கூட்டம் நடந்தும் 17 மாமன்றத்துக்கும் ஒரு இதில் கூட கையெழுத்து போடல. ஆனால் நீங்கள் இப்போ போய் பார்த்தா தெரியும். நாங்கள் கேட்டால் கேமரா இருக்குது, கேமராவில் வந்து பார்த்தா எங்களுக்கு தெரியும் நான் மாமன்றத்துக்கு வந்தேனா இல்லையான்ட்டு. எவ்வளோ பெரிய மாமன்றத்துக்கு நான் கேட்குறோம், மாமன்றத்துக்கு கையெழுத்து போடாமல் பேசுகிறதுனா மாமன்றத்துக்கு ஒரு துரோகம். நீ வந்து ஒரு அரசியல்வாதி, மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து சும்மா கையெழுத்து போடாமல் அதிகார பலத்தில் வந்தீங்களான்னு சொல்லி நாங்கள் கேட்குறதுக்கு அவங்க இல்லை நாங்கள் அப்படி தான் செய்வோம் ஆனால் துணை முதல்வர் சொன்னார். அதற்காக நாங்கள் வந்து கையெழுத்து போட்டால் நீங்கள் பேச விடுங்க, இல்லைனா நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கார்ப்பரேட்டெல்லாம் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம் சார். அவர் கையெழுத்து போட்டு 19 கையெழுத்துக்கும் போடாமல் வச்சுருக்குறாங்க சார். இன்றைக்கி கூட நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டுட்டு பேசுங்கன்னா, இன்றைக்கும் அவர் கையெழுத்து போடல, நான் போட மாட்டேன் அண்ணே. இப்போ வந்து கேமரா இருக்குது, கேமரா என்ன நான் மீட்டிங் வந்தேன்னா தெரியாதுன்னாங்க. அப்போ இது என்ன ஸ்கூலா இல்லை இதா சார்? இவங்க மாமன்ற கூட்டத்துக்கு ஒரு துணை மேயர், முன்னாள் ஆளுங்கட்சியில் இருந்த துணை மேயர் இவரை செய்யும்போது பப்ளிக் வந்து எப்படி சார் எங்களை வந்து மதிப்பாங்க? ஒரு மாமன்றத்துக்கு ஒரு மரியாதை வேண்டாவா சார்? மக்களுக்காக போராடுறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாவா சார்? கையெழுத்து போடாமல் என்ன சார் இருக்குது? இவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களே சார், கையெழுத்து போடாதவங்களுக்கு எதுக்கு சார் 10,000 ரூபாய் கொடுக்கணும்? எத்தனை கூட்டத்தில் கையெழுத்து போடல சார்? 19 கூட்டத்தில் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் சார். அவர் நான் கையெழுத்து போடுறதுக்கு சார் 3 கூட்டத்துக்கு நீங்கள் வரல, நீங்கள் வந்து ஆப்சண்ட்னா அவரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம், பை எலெக்ஷன் கூட வைக்கலாம். ஆனால் இவர் வந்து 19 மீட்டிங்லையும் கையெழுத்து போடாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் எதார்ச்சியாக வந்து அதை பார்த்துட்டு அந்த கையெழுத்து வாங்கினேன், அந்த அட்டெண்டரை கேட்டேன் ஏன் கையெழுத்து போடணும். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியாதுண்ணா அதுனாரு. அப்புறமா தான் நான் மீட்டிங்கில் கேட்டால் அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. ஒரு கையெழுத்து கூட போடாமல் மீட்டிங் நடத்துகிற ஒரு துணை முதல்வர், எங்களுக்கு துணை மேயர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துட்டோம். என்னுடைய 42வது வார்டு கார்ப்பரேட்டர் ஜெயபிரகாஷ், மண்டல குழு தலைவராகவும் நான் இருக்கிறேன்.